வணக்கம் நண்பர்களே. நாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளை நம்ம பார்த்தாச்சு. தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய 25 மக்களவை தொகுதிகளை பார்த்தாச்சு. அதை பற்றின ஒரு முழு அலசல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 25 தொகுதியில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா 9 தொகுதிகள் பிஜேபி வசம் போகுது. நம்ம பார்த்த 25 தொகுதியில் இன்னும் இருக்குது, இன்னும் 15 தொகுதி இருக்குது. அதனால நீங்கள் எங்கே டிஎம்கேக்கு இல்லையான்னு சொல்லக்கூடாது. 25 தொகுதியில் வந்து 9 தொகுதி வந்து பிஜேபிக்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா தென் சென்னை, வேலூர், தருமபுரி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி 2, 4, 6, 8, 9 தொகுதி வந்து பிஜேபிக்கு நாம் வந்து கிரெடிட் கொடுத்துருக்கோம். அடுத்தது எடுத்திங்கன்னா 7 தொகுதி திமுகவுக்கு. 7 தொகுதி எதாவதுன்னா அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஆரணி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி இந்த 7 தொகுதியும் வந்து நமக்கு வந்து திமுக வசம் போகுது. அதிமுக வசம் மயிலாடுதுறை வந்து அதிமுகவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் கடும் போட்டி நிலவரது எங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் அது யாருன்னு இன்னும் கணிக்க முடியாத நிலவரத்தில் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம், சிதம்பரம் இது 2 தொகுதியும் வந்து டிஎம்கேயா ஏடிஎம்கேயான்னு சொல்லி இருக்கு. இது வந்து நாகப்பட்டினம் அண்டு சிதம்பரம் டிஎம்கேயா ஏடிஎம்கேயாங்கிற இடத்துல இழுபறியில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியா டிஎம்கேயான்னு இருக்குது. பிஜேபியா டிஎம்கேயான்னு இருக்கிறது எந்தெந்த தொகுதினா விழுப்புரம், நீலகிரி தனி, சிவகங்கை, மதுரை இந்த 4 தொகுதி இழுபறியில் இருக்குது. இது வந்து பிஜேபியா டிஎம்கேயான்னு இருக்குது. மறுபடியும் சொல்கிறோம், விழுப்புரம், நீலகிரி, சிவகங்கை, மதுரை இந்த 4 தொகுதியும் டிஎம்கேயா பிஜேபியான்னு இழுபறி நிலையில் இருக்குது. அதே மாதிரி வந்து 3 வகைக்கும் டிஎம்கே, பிஜேபி, ஏடிஎம்கே இந்த 3க்குமே நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாத இடத்துல எந்த தொகுதி இருக்குன்னா விருதுநகர், தென்காசி. இதெல்லாம் நம்ம கூட்டணியில் சொல்கிறோம், தனித்தா சொல்லலை, ஒவ்வொரு கூட்டணியில் சொல்கிறோம். விருதுநகர், தென்காசி. இப்போ வந்து விருதுநகரும் தென்காசியும் பிஜேபியா ஏடிஎம்கேயா டிஎம்கேயா இது 3 தெரியல நமக்கு வந்துட்டு. இது 3மே கிட்டத்தட்ட சமபலத்தில் இருக்கிறது மாதிரி இருக்குது, விருதுநகரும் தென்காசியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜேபியா டிஎம்கேயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம், நீலகிரி, சிவகங்கை, மதுரை இந்த 4 தொகுதியும் பார்த்தீங்கன்னா பிஜேபியா டிஎம்கேயான்னு இருக்குது. அதே மாதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், சிதம்பரம் இந்த 2 தொகுதியும் இருக்குது. அதே மாதிரி பிஜேபி கூட்டணி வந்து கிட்டத்தட்ட 9 தொகுதிகளையும், டிஎம்கே கூட்டணி வந்து 7 தொகுதிகளையும், அதிமுக கூட்டணி வந்து 1 தொகுதியும் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தம் உள்ள 25 தொகுதியை வந்து இதான் இப்போதைக்கு இருக்கிற கள நிலவரம். அடுத்த 15 தொகுதியை பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலாம்.